விசித்திர வீரியன் இறந்த பிறகு வியாசர் மூலம் பிறந்த 3 குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களா ஆனாங்க. அவர்களில் மூத்தவர் திருதராஷ்டர். அவர் பிறந்ததிலிருந்தே கண் பார்வை இல்லாதவர். ஆனால் உடல் பலம் மிகுந்தவர். திறமையும் பலமும் இருந்தாலும் கண் பார்வை இல்லாதது அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய குறையாக இருந்தது. ஒரு நாள் அஸ்தினாபுரத்தின் ராஜமாதா சத்தியவதியும் பீஷ்மரும் திருதராஷ்டருக்கு திருமணம் செய்து வைக்கணும், அஸ்தினாபுரத்திற்கு மகாராணி தேவனும் முடிவு செஞ்சாங்க. காந்தார நாடு ஒரு சக்தி வாய்ந்த நாடு. அங்கு அழகு, அறிவு, பக்தி எல்லாத்துலேயும் சிறந்த ஒரு இளவரசி இருந்தாங்க. அவள் பெயர் காந்தாரி. பீஷ்மர் காந்தார நாட்டிற்கு சேனையுடன் சென்று காந்தார ராஜாவிடம் பெண் கேட்டார். திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லாதவர். இந்த செய்தியை கேட்ட காந்தாரியின் தந்தை முதலில் தயங்கினார். தன் மகள் ஒரு பார்வையில்லாத ராஜகுமாரனை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்ற எண்ணம் அவர் மனசில் கவலை ஏற்படுத்துச்சு. பீஷ்மரோட வலிமையும் சேன பலத்தையும் கண்டு தன் ராஜ்யத்திற்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று அஞ்சின இவர், இந்த திருமணத்தை மறுப்பது அரசியல் ரீதியாக நல்லதல்ல என்று காந்தாரியின் குடும்பமும் யோசிச்சுது. இந்த திருமணத்தில் காந்தாரியின் சகோதரன் சகுனிக்கு விருப்பம் இல்லை. அழகோவியமான தன் சகோதரிக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கைன்ற எண்ணம் அவர் மனசில் ஒரு வன்மத்தை விதைச்சிது. இந்த திருமணத்தை காந்தாரி குடும்பம் விரும்பாமலே ஏற்றுக்கிட்டாங்க. சகுனி மனசில் ஒரு விதமான விரோதமும் உருவாச்சு. அஸ்தினாபுரம் மீது ஒரு மறைமுக கோபமும் இருந்தது. காந்தாரியும் காந்தாரியின் குடும்பமும் அஸ்தினாபுரத்துக்கு வந்தாங்க. பீஷ்மரும் ராஜமாதாவான சத்தியவதியும் இந்த திருமணத்தை மிகப்பெரிய விழாவாக நடத்த திட்டமிட்டாங்க. திருமண ஏற்பாடுகள் தொடங்குச்சு. திருமணம் நடைபெறும் இடத்திற்கு காந்தாரி ஒரு மகாராணி மாதிரி ஒரு அழகோவியம் போல் நடந்து வந்தாங்க. அவள் அழகில் அஸ்தினாபுரமே மயங்கிச்சு. ஆனால் ஒரு திருப்பம். காந்தாரி மன அறையில் நுழையும் போது ஒரு துணியை கொண்டு தன் நேத்திரத்தை மறைச்சாங்க. எல்லாரும் ஏன்னு கேள்வி கேட்டாங்க. அதிர்ச்சியும் அடைஞ்சாங்க. திருதராஷ்டிரன், சத்தியவதி, பீஷ்மர் என்ற அனைவரும் காந்தாரி மற்றும் காந்தாரியின் குடும்பத்திடம் ஏன் இவ்வாறு கண்களை காந்தாரி மறைத்தாள், திருமணத்திற்கு முன் இவ்வாறு செய்யப்போவதாக ஏன் கூறவில்லை என்று கூறி அனைவரும் கடிந்தனர். அப்போ காந்தாரி சொன்னாங்க, என் கணவன் பார்க்க முடியாத போது நானும் இந்த உலகத்தை பார்க்க விரும்பவில்லை என்று கூறி தன் கண்களில் துணியை கொண்டு மறைச்சிக்கிட்டாங்க. காந்தாரி மனமடைக்கு வருவதற்கு முன்னாடியே நேத்திரத்தை மறைச்சி தான் வந்திருப்பாங்க. திருதராஷ்டிர கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அன்று தன் நேத்திரத்தை துணியை கொண்டு மூடினவங்க தன் வாழ்நாள் முழுசும் கண்களை கட்டிக்கிட்டே இருந்தாங்க. காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் பல சோதனைகள் பிரச்சனைகளுக்கு அப்புறம் திருமணம் நடந்து முடிஞ்சது. சகுனி மனசில் ஒரு விதமான விரோதம் உருவாச்சு. அஸ்தினாபுரத்தின் மீது வன்மமும் பகையும் குரோதமும் அதிகமாக இருந்தது சகுனிக்கு. கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களோட தோற்றம். கௌரவர்களுக்கு பின்னால் இருந்து பாண்டவர்களோட வாழ்க்கையை சோதனைக்கு உள்ளாக போகும் மனிதன் யார்? அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்திருங்க.